எதிரே பார்க்கல ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு வியாபாரம் ஆயிட்டு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போடு மக்களவி. சரி இட்லியா வச்சது போதுமா? சரி பணத்து போடு, கஸ்டமர் வர வர பாத்துக்கிடுவோம். சரி அந்த பணத்தை கொண்டாலே இது மொத்தமா வியாபாரம் ஆனதுக்கு அப்புறம் பிரிச்சு எடுத்துக்கிடுவோம். சரி சரி கொடுத்தா சரி. என்னப்பா வேணும்? ஆமா பாட்டி, இது நாள் வரைக்கும் எங்க கடை கிடையாதுல்ல. ஆமா இன்னைக்கு தான் போட்டிருக்கு இந்த கடை. நீங்க தானே உங்க பேரனுக்கு வேலை எதுவும் சரியில்லை, எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாப்போ அதுதான் உங்க சாமி நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. தினமும் 110 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தாரு. என் பேரன் இன்னைக்கு 50 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுத்துட்டானே. எங்க சாமி 10 பேருக்கு அன்னதானம் தான் போட சொன்னாரு, சாப்பாடு இப்படி விற்க சொல்லல. சாமி தான் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இந்த ஊர் ஆளுக்கு சும்மா சாப்பாடு கொடுக்க எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. அதுதான் இட்லி கடை போட்டா பைசா வசூலான மாதிரி ஆயிட்டு 50 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி ஆயிட்டு. ஆமாப்போ சாமி சொன்னோன்னே என் பேரண்டி கேட்டுட்டான். எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு பார்த்துக்கோ. என்னடா என் பேரண்டி ஒரு சொல்லி கேட்க மாட்டானே, சொன்னோன்னே சரின்ட்டானே அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோ. போட்டான் பத்தியா ஒரு ஐடியாவை எப்படி கப்புன்னு பிடிச்சான் பாரு கடையை. சரி பாட்டி, ஒரே அடிக்கா புகழாத, வெக்கமா இருக்கலாம். இல்ல உன் மூளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், பெருமையா தானே பேசுறேன். சரி போ இட்லி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஒரு பிளேட் இட்லி மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க குழம்ப. ஹலோ, ரேட் தெரியாம பேசாதீங்க தம்பி, எல்லாத்தையும் ஊத்தணும்னா 150 ரூபா ஆகும். என்னது 150 ரூபாயா? ஆமா, அது காம்போ பிளேட் வாங்கினா 150 ரூபா, மீன் குழம்பு வாங்கினா 50 ரூபா. அதுல ஒரு பீஸ் மீன் வரும். மாதிரி மட்டன் குழம்பு வாங்கினா 2 பீஸ் மட்டன் வரும். 4 இட்லி வைப்போம், அது ஒரு 70 ரூபா வரும். வெறும் சாம்பார் சட்னி போதும்னா அது 20 ரூபா பிளேட்டு. சொல்லுப்போ என்ன குழம்பு வேணும்? சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, கடனா கொடுத்தீங்கன்னா கொடுங்க பாட்டி. கடன் இட்லி அருமா என்ன ஆரம்பிச்ச ஒரே நாள்ல கடன் கேட்க? எப்போ சாப்பிட்டு போட்டும்பா, ஒரு ஆளுக்காச்சும் அன்னதானம் கொடுத்த மாதிரி இருக்கட்டுமே. கிளவி சும்மா இரு பாத்துக்கா. 4 மணிக்கு எந்திரிச்சு கறியை வாங்கி மீனை வாங்கி கழுவி எடுத்து குழம்பு வச்சு இட்லி அவிச்சு எல்லாம் ஆரம்பிச்சிருப்பானா இவன் சும்மா கேட்பான சும்மா. எப்போ இருப்பா? பரவாயில்ல இருக்கட்டும் பாட்டி. பரவாயில்ல தம்பி, திருப்தியா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு என்ன பிளேட் எல்லாம் கழுவி கொடுத்துட்டு போ. என் பேரண்டி ஒன்றும் சொல்ல மாட்டான். ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டேன்? நீ கழுவ வேண்டியதான பிளேட், எதுக்கு அவனை கழுவ சொல்ற? இல்லை அது கேட்டனே, காலையில இருந்து அவ்வளோத்தையும் கறி மீனெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கேன், இட்லி எல்லாம் அவிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு இடுப்பெல்லாம் உடையிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிடக்க முடியாது. அந்த பையன் கழுவி போட்டுட்டு போட்டோம், ஒரு சாப்பிட்டா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அவனை அந்த டயலாக் ஒன்று சொல்லிடுவான். சரில மாதிரி என்ன தின்னு. 2 இட்லி வச்சு கொடுல. சரி, நல்லா திருப்தியா சாப்பிடு போ. வச்சிருக்கிறது ஒரே இட்லி, நாக்கில் நக்குனாலே காலி ஆயிரும். அவ்வளோண்டு சட்னி சாம்பார் இல்லை பேச்சு சாப்பிடுப்ப. என்னடா மூஞ்ச பாவமா வச்சிருக்க, கொடுத்தத தின்னு. பாவமா வச்சுட்டா மட்டும் நான் இட்லி சேர்த்து வச்சிருவான். எல்லாருமே சொல்லுங்கண்ணா, என்ன வேணும்? டேய் கடைலாம் போட்டுட்டியே? ஆமா இட்லி கடை போட்டாச்சு. சரி இதுலயாச்சும் நல்லா அமோகமா வெற்றி பெறணும் நீ. சரி சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? தோசை இருக்கா? தோசைலாம் போடலண்ணா, தோசையும் வடையும் நாளைக்கு தான் போடணும். சரி அப்போ 2 இட்லி கொடு. இட்லிக்கு என்ன குழம்பு ஊற்றணும்? மீன் குழம்பு இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு, மாதிரி சாம்பார் சட்னி. அப்படியா? ரேட் எவ்வளோ? மீன் குழம்பு 50 ரூபாண்ணே, மாதிரி மட்டன் குழம்புனா 70 ரூபா வரும். 2 பீஸ் மட்டன் வரும். மீன் குழம்புக்கு 1 பீஸ் மீன் வரும். மாதிரி காம்போ வாங்கினீங்கன்னா 150 ரூபாய்க்கு 3 குழம்பு ஊற்றிடும் பார்த்துக்கோங்க. சரி எனக்கு ஒரு 2 இட்லியும் மீன் குழம்பும் கொஞ்சம் கொடு. சரிண்ணே, இந்தாங்கண்ணே. நல்ல டேஸ்டா இருக்கே மீன் குழம்பு. ஆமா, எங்க ஆச்சி வச்சது டேஸ்டா தான் இருக்கும். ஆமாப்போ எல்லா மசாலாலாம் கையில தான் அரைச்சி வச்சேன் பார்த்துக்கோ. அம்மியில் அரைச்ச மசாலா நல்ல டேஸ்டா மனமா இருக்கும் பாரு குழம்பு, அடிச்சு விடு. சரி பாட்டி. நம்ம போய் பாத்திரத்தை கழுவோம். ஏ கடவுளே, இது என்னது? ஒத்த இட்லி கொடுத்துட்டு எவ்வளவு பாத்திரத்தை போட்டு கழுவ கொடுத்துருக்காங்க. என்னப்போ யோசிச்சுட்டே நிக்காங்க? இங்க கொஞ்சம் வாங்க அத்தா. இதா வாரேன். இது என்னது கிளவி? ஏ கடவுளே, இதா வாரேன். நீ பரவாயில்லையே, கிளவி புரிஞ்சுக்கிட்டு சோப்பு எடுத்துட்டு வர பேருக்கே கூட உட்காந்து தேய்ச்சி கொடுக்கும் போல. சரி நம்ம கழுவி எடுத்துட வேண்டியதான். நீ இருக்கிறையே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாயா, மஜாவாய் நிற்கிறையே பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா.
ரோஜாவா படுத்துக்குவேன் மடியில சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறையே வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. என்ன இது? எனக்கு இருக்கு பேலே இந்த தொட்டில தண்ணி இல்லலாம், அதுக்கு தான் இந்த குடத்தை எடுத்துட்டு வந்தேன். இந்த குடத்தை எடுத்துட்டு போய் மக்கா அதில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த அடிப்பம்பில் மாதிரி உட்காந்து பாத்திரம் நல்லா கழுவு. அட கிளட்டுச்சிருக்கி, ஒத்த இட்லி அவன் பேரன் கொடுத்தான், அதை தின்னுட்டு நான் இத்தனை பாத்திரத்தை கழுவினு வச்சுக்கோ, ஐசியில தான் போய் அட்மிட் பண்ணணும் மாதிரி. எல்லாம் இப்போ கழுவி கொடுப்பியா என்ன? நம்மளால அந்த வேலை பார்க்க முடியாதுப்பா, ஆனா அந்த ஒத்த இட்லிக்கு காசு வேணா கொடுத்துருந்தேன். எல்லாம் அருணே அத்தை ஓடிலாம் போயிட்டான். சே நீ எல்லா பாத்திரத்தையும் நாளை போட்டு கழுவி எடுக்கணும். யார் இது? ஹலோ, நான் ஜென்னியோட மைனி பேசுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானே உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்ல இருந்தேன். அப்படியா? ஆமா, மாதிரி ஆடி மாசம் முடிய வருது, இன்னும் வீடு பார்க்கறதுக்கே வரலையா நீங்க? ஆமா, அதுக்காக தான் நீங்க ஃபோன் பண்ண, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மத்தியானம் போல வாரேன்னா. அப்படியா? சரி சரி, வாங்க வாங்க. ஆனால் எங்க முருகேஷ் வேலைக்கு போயிருக்கான், பார்த்துக்கோங்க. அப்படியா? எத்தனை மணிக்கு வருவா மாப்பிள்ளை? சாயங்காலம் 6 மணி ஆயிரம், பார்த்துக்கோங்க. சரி, மாப்பிள்ளை வேணா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிட்டது. இன்னைக்கு வந்தோம்னா அந்த நிச்சயதார்த்தத்தை பற்றிலாம் கொஞ்சம் பேசிக்கிடுவோம். அப்படியா? சரி, நானும் இன்னைக்கு தான் நினச்சேன், சரி எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ நல்லது, 4 வேற ஓடிக்கிட்டே இருக்கலாம். சரி, பின்ன வாங்க, மத்தியானத்துக்கு நல்ல வாழையில இருந்தால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ ஒன்றும் வேண்டாம் மைனி, நாங்கள் மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் பொங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவோம், நீங்கள் எதுவும் மெனக்கிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி வாங்க, லைட்டாக அதை சாப்பிட்டு தான் போகணும். சரி மைனி, வாரேன்னா வைக்கிட்டா பின்ன? சரி. ஏங்க என்ன ஈசு? ஏங்க இன்னைக்கு ஆட்கள் வருது பொண்ணு வீட்டுல இருந்து. அப்படியா? சரி. என்ன சரி, நீ வீட்டுல இருங்கன்னா நான் இதுக்கு நீனே பேசிக்கையா? ஏங்க மாப்பிள்ளைக்கு அப்பா நீங்க, உங்ககிட்ட தானே பேசுவாங்க மெயினா. அன்னைக்கே 3 பேர் நாங்க தான் போயிட்டு வந்தோம் பொம்பளையாளு. என்ன நினைப்பாங்க, எல்லா நேரமும் இந்த பொம்பளையாட்ட தான் பேசிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு என்ன இதை பத்திலாம் அவ்வளோ தெரியாதுல. சும்மா உட்காருங்க, உங்கள்கிட்ட என்ன கேட்ட போறா பெருசா? நம்பவே முடியல ஈசு, நாள் தான் எவ்வளோ டக்குன்னு ஓடிட்டு பார்த்தியா? நேற்று தான் உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நம்ம முத பிள்ளைக்கு கல்யாணம் வச்சாச்சு. ஆமாங்க, வீட்டுல எவ்வளவு நாள் கழிச்சு இப்படி ஒரு விசேஷம் வருது. ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா கூட சடங்கு ஏதாச்சும் அது பண்ணி பார்த்துருப்போம். 3 ஆம்பளை பிள்ளைலாம் போச்சு. அதுக்கு என்ன இப்போ ரெடி பண்ணிட்டா போச்சு. சும்மா கடங்குங்க நீங்க வேற, காலமான காலத்துல ஆசையா பேரு. என்ன வயசாயிட்டு அப்படியே இப்போ கூட மீசையை முறுக்கி விட்டுட்டு அப்படி நடந்தானு வச்சுக்கோ, ஊர்ல இருக்க அத்தனை பொம்பளைன்னு திரும்பி பாப்பாடி. ஆமா ஆமா, திரும்பி பாப்பாங்க, கல்யாணம் எதுவும் ஆறானா அப்படின்னு திரும்பி பாப்பாங்க. ஏட்டி, சீனிவாசன் சார் இல்லாதது ஒரு அட்வான்டேஜா போயிட்டலாம் உங்களுக்கு. எதுக்கிட்டே அப்படி சொல்றா? மாதிரி என்ன கண்ணுட்டு கண்ணு பார்த்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆமா, கண்ணுட்டு கண்ணு பார்த்துட்டு இருந்தா வேலை முடியுமா? கூகுள். எஸ் நூடுல்ஸ் மண்டை. ஆமா, ஏன் சார் இன்னைக்கு திடீர்னு நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சிருக்காங்க வேலை பார்க்க? திடீர்னு எல்லாம் உட்கார வைக்கல, நாங்க எப்பவுமே ஒன்னா தான் உட்காந்து வேலை பார்ப்போம். இப்பெல்லாம் சில நேரம் தான் அந்த கேபின்லேயே உட்காந்துருப்பாரு, இல்லாட்டி நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசி பேசி அப்படியே வேலை பார்ப்போம். வேலை பார்க்குற அழுப்பே தெரியாது பார்த்துக்கோ. அப்படியால பரவாயில்லையே, பேசலாம் மாட்டாரோ? ஏசலாம் மாட்டாரு, ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம், அது கொஞ்சம் சஜஷன் கொடுப்பாரு. மாறி எதுவும் ஏசினதுலாம் கிடையாது. நாங்கெல்லாம் சீனிவாசன் சார் தூரமாக தான் உட்காந்துருப்பாரு, ஆனால் கேபினுக்கு வந்து வந்து ஏசிட்டு போவார். அது அவருடைய கோணம். சரி, இப்போ ஏன் சார் ரொம்ப நேரமாக பேசாமலே இருக்காரு? பழைய மேனேஜர் இருந்தார்லாம், அவர் ஒரு புக்கையும் கிளியராக வைக்கல பார்த்துக்கோ. கிரெடிட் நோட்ஸ் நிறையா கிடக்குது, மாதிரி வர வேண்டிய டெபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதான் உட்காந்து முருகேசன் சார் தான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி, பரவாயில்ல, டென்ஷனும் இல்லாமல் அப்படியே கூலாக வேலை பார்க்குறேன். ஆமாம், அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. கூகுள். சொல்லுங்கள் சார். கிரெடிட் நோட்ஸ்குள்ளே எல்லா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு பாஸ் கிட்ட ஒரு சைன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். சரி கோகுல், போயிட்டு வாங்க. நான் இன்னைக்கு டிஃபன் கொண்டு வரல, சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன். வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடுலாம் வெளியே ஆர்டர் பண்ண வேண்டாமே, நான் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இடியாப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதே ஷேர் பண்ணிக்கிடலாம். சரி, அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் இன்னைக்கு. ஜாலி ஜாலி. சரி. சம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சி, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. தூது போறையிலே ரயிலே, துடிக்குதல் குயிலே குயிலே, என்னென்னமோ என் நெஞ்சிலே. நடப்பதோ மார்கழி மாசம், கையிலே நிச்சயதார்த்தம், நாதஸ்வரம் மேலம் வரும், நடுமும் நல்ல சோறாக்கி, நெத்திலி மீன குழம்பாக்கி, மச்சா வந்தாக்கி கொடுப்பேன், மாறில சாஞ்சி புதையல் எடுப்பேனே. யார் வந்திருப்பா? நல்ல குறுக்க சாச்சிட்டு படுத்திருந்தேன்.
திடீர்னு வந்திருக்கா? வா வா உள்ள வா. என்ன சரசு ஒரே பாட்டு சத்தமா கேட்டுச்சு? சும்மா பழைய பாட்டு அப்படியே படிப்பேன். அப்பல பாட்டு படிச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி வா நீ உட்கார் வா. இது தண்ணி கொண்டாரேன். இல்ல இருக்கட்டும் சரசு, போகணும். இது எப்பவுமே வார வந்த உடனே ஓடிடுவா. இல்ல சரசு, மத்தியானத்துக்கு இந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஆள்லாம் வராங்கன்னு பாத்துக்க. அதான் சரி நீங்களாம் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல, எனக்கு ஒரு மாதிரி மாச்சலா இருக்கு பாத்துக்கோ. அப்படியே வரவள இன்னைக்கு? ஆமா, வாழை தோட்டத்துல நின்றுட்டு இருந்தோம்ல, அப்போ ஜென்னிக்கு மைனி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி இன்னைக்கு வாரோம், வீட்டுல இருப்பீங்களா எப்படின்னு கேட்கறதுக்கு. ஓ அப்படியே, சரி சரி நல்லது தானே. என்ன சரசக்கா கதவு திறந்து போட்டிருக்கீங்க? ஓ ஈசக்கா இருக்காங்களோ? வாமலரே, அடுத்து உங்க வீட்டு தான் வரதா இருந்தா பாத்துக்கோ. நல்ல வேலைக்கு நீனே வந்துட்டா. அப்படியாக்கா, என்ன விஷயம்? திட்டி நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அவங்க வீட்ல இருந்து இன்னைக்கு வராங்களா எல்லாரும் வீட்டை பார்க்கறதுக்கு. அதான் சரி நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. அப்படியா, சரி சரி. அப்படியா, சாப்பாடு என்னெல்லாம் பண்ணணும்க்கா? சாப்பாடுலாம் அவங்க வேண்டான்ட்டாங்க பாத்துக்கோ. வீட்லயே சாப்பாடு பொங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சும்மா சிம்பிளா ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கணும்ல. ஆமாக்கா, கண்டிப்பா கொடுக்கணும். முறை வராங்களா வீட்டுக்கு, அப்படி சும்மாலாம் அனுப்பக்கூடாது. நீ சொல்லு மலரு, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. உனக்கு நிறைய ஐடியா இருக்கும்ல. எத்தனை மணிக்கு வராங்கக்கா? 2 மணிக்கு மேலே வருவேன் அப்படின்னாங்க. 2 மணிக்குலாம் நேரம் காணாதுலாக்கா. ஒன்று பண்ணுங்க, இந்த செட்டியார் கடை இருக்குல்ல, அங்கேருந்து 4 சமோசா வாங்கிட்டு வந்துடலாம். மாதிரி அதில் டீ ஏதாச்சும் காப்பி ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவோம். ஆமா இது நல்ல யோசனை. நம்ம திடீர்னு செஞ்சுட்டு இருக்க நேரத்துக்கு அவங்க வந்து உட்கார்ந்தாலும் நல்லா இருக்காதுல மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தா. மாதிரி கோமதி இருக்கும் எல்லாத்தையும் கூப்பிடணுமாக்கா? கூப்பிட்டாலும் சரிதான், கூப்பிடாட்டாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா வீடு சின்ன வீடாக இருக்கலாம், எல்லாரும் போய்ட்டு அடைஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டாமே. அப்படின்னா சரி, எப்படியும் பொண்ணு வீட்டுக்கு நம்ம நிச்சயதார்த்தம் அது இதுன்னு போவோம், அப்போ என்ன கூப்பிட்டுக்கலாம். ஆமாம் சரி, அப்படின்னா 2 பேரும் வந்துருங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன். சரிக்கா பார்த்துப்போ. மலரே வந்துருண்ணா. நீங்கள் வேற பாங்கக்கா, நம்ம வீட்டு விசேஷம் வராமல் இருப்பானா? போயிட்டு வாங்க. சரி சரி மலரே, இது வேலை விஷயமா இருந்தியோ? ஆமாக்கா, கொஞ்சம் கருவேப்பிலை வேணும் பார்த்துக்கோங்க. அப்படியே நீ இந்த செடியில கொஞ்சம் புரிஞ்சு தரேன். ஏக்கா அவங்ககிட்ட தாராளமாக இருக்குல்ல? இருக்குடி, செடி தான் நல்லா வளர்ந்துக்கலாம். நீல எடுத்துட்டு வரேன். இந்த மலரே போதுமா இவ்வளோ? அப்பா இதே நிறையா தான் போதுமான்னு கேட்கீங்கக்கா. சரி சரி எடுத்துருப்பா. கருவேப்பிலை இல்லாமல் தாளிக்கே மனசு வர மாட்டேங்குக்கா. அதுதான் சரி கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் நிறையா தான் கொடுத்துட்டீங்க. சரி சரி. டீ காப்பி விஷயம் என்னாச்சு? முருகேசன்ட்டு பேசணும்லக்கா அன்னைக்கு. அவனே எல்லாம் பேசி முடிச்சு கொடுத்தான் பார்த்துக்கோங்க. வீசா எப்போனாலும் வரும், கிளம்ப வேண்டிதான். அப்படியா, பரவாயில்லையா? ஆமாக்கா, ரொம்ப நல்ல பையன் முருகேஷ். நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நினைச்சு அவனுக்கு எல்லாம் நடத்தி வைக்கணும். ஆமாட்டி, சின்ன வயசுல நல்ல குணமுள்ள பையன் பார்த்துக்காங்க. நல்லா இருக்கணும். சரிக்கா வாரேன். அந்த குழம்பு ஒன்றையும் தாளிச்சு போட்டுட்டு கடக்க 4 பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு வரேன்னா. நீங்களும் வேலை எதுவும் இருந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க, மாதிரி சேர்ந்து போயிடுவோம். சரி. 2 மணி நேரம் கழித்து. செல்லம்மா, இந்த ஊர் தானே? செம்மண்ணூர் தானே சொன்னாங்க அன்னைக்கு? ஆமாங்க, இந்த ஊர் தான். ஆனால் விலாசம் தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. சரி வா, போக யாராச்சும் கிடப்பாங்களா, கேட்டு அப்படியே போயிடுவோம்.